அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம திவ்ய தேசம் 3 பற்றி பார்க்க போகிறோம். 3வது திவ்ய தேசம் திருக்கரம்பனூர் திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசம் உத்தமர் கோவில் திவ்ய தேசம் மற்றும் பிக்ஷாண்டார் கோவில் திவ்ய தேசம் என்றும் அழைக்கப்படும். அதுக்கான ஸ்தல வரலாற்றை நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு சமயம் பிரம்மதேவருக்கும் 5 தலைகள் காணப்பட்டது. சிவபெருமானுக்கும் 5 தலைகள். அப்பொழுது பிரம்மதேவர் ஒரு ஆணவத்துடன் இருந்தார். தனக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு வேறுபாடும் இல்லை 5 தலைகள் கொண்டதால் என்று கருதினார். அதனால் கோபமுற்ற சிவபெருமான் பிரம்மதேவரின் ஒரு தலையை கிள்ளினார். அப்பொழுது அவர் கையில் அந்த பிரம்ம கபாலம் ஒட்டி கொண்டது. அதுவே பிரம்மஹத்தி தோஷம் எனவும் அழைக்கப்படுகின்றது. இந்த பிரம்மஹத்தி தோஷம் சிவபெருமானுக்கு நீங்கவே இல்லை. யார் அந்த பிரம்ம கபாலத்திற்கு நிறைவாக அன்னமிடுகிறார்களோ அப்பொழுது அந்த கபாலம் உடைந்து தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். சிவபெருமானும் பல ஸ்தலங்களுக்கு சென்று பார்க்கிறார். அவர் கையில் இருந்து கபாலம் நீங்கவே இல்லை, தோஷமும் நீங்கவே இல்லை. பின்பு இஸ்தலத்திற்கு வருகிறார். இங்கு நாராயணன் அவர்கள் புருஷோத்தமனாக புஜக சயனத்துடன் சயன கோலத்தில் கிழக்கு மண்டலமாக அருள்பாலிக்கிறார். தாயார் பூர்ணவல்லி தாயார். இங்கு சிவபெருமான் தாயாரிடம் பிச்சை கேட்க தாயாரும் ஒரு பிடி சோற்றை பிரம்மகபாலத்தில் இடுகிறார். அப்பொழுது பிரம்மகபாலம் நிறைவடைந்து கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. அவர் கையை விட்டு பிரம்மகபாலம் நீங்கியது, பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கியது. அதனால் இங்கு தாயார் பூர்ணவல்லி தாயாராக அருள்பாலிக்கிறார். இங்கு பூர்ணவல்லி தாயாரை நாம் தரிசிக்கும் பொழுது நமக்கு அன்னம் குறைவின்றி கிடைக்கும், அன்னப்பஞ்சம் நீங்கும் என்பது ஐதீகம். மேலும் இஸ்தலத்திற்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் இங்கு மும்மூர்த்திகளும் அருள்பாலிக்கிறார்கள். பிரம்மதேவர் தனது தர்மபத்தினியான சரஸ்வதியுடன் ஞான சரஸ்வதி என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். மற்றும் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் அருள்பாலிக்கிறார். பார்வதியின் திருநாமம் சௌந்தர்ய பார்வதியாக இங்கு காட்சி கொடுக்கிறார். நாராயணன் அவர்கள் புருஷோத்தமனாக பூர்ணவல்லி தாயாருடன் அருள்பாலிக்கிறார். அதனால் இஸ்தலத்திற்கு மேலும் ஒரு சிறப்பு. இங்கு உத்தமர் கோவில் என்று ஏன் அழைக்கிறோம் என்றால், உத்தமம் என்றால் சிறந்தது என்று பொருள். ஆக புருஷர்களில் உத்தமனாக ஸ்ரீமன் நாராயணன் காணப்படுவதால் அவர் புருஷோத்தமனாக இங்கு வீற்றிருக்கிறார். அதனால் இது உத்தமர் கோவில் என்றும் அழைக்கப்படுகின்றது. இங்கு பெருமாள் கதம்ப மரமாக வீற்றிருக்கிறார். அது ஏன் என்றால் பிரம்மதேவரின் பக்தியை பரிசோதிக்க. பிரம்மதேவரும் கதம்பரமாக வீற்றிருப்பது இறைவன் என்று அறிந்து கொண்டு தனது கமண்டல நீரை எடுத்து இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்கிறார். அதனால் மனமகிழ்ந்த நாராயணன் பிரம்மதேவருக்கு பிரத்யட்சமாகிறார். அது மட்டுமல்லாமல் கதம்ப மகரிஷிக்கும் இங்கு இறைவன் பிரத்யட்சமாக இருக்கிறார். திருமங்கை ஆழ்வாருக்கும் இறைவன் பிரத்யட்சமாக காட்சி கொடுக்கிறார். இங்குதான் தங்கிக் கொண்டு திருமங்கை ஆழ்வார் இஸ்தல இறைவனை மங்களாசாசனம் செய்கிறார். மற்றும் இங்கு அதனால் இவ்வூருக்கு திருக்கதம்பனூர் என்று அழைத்து பின்பு காலப்போக்கில் மருவி திருக்கரம்பனூர் என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு ஸ்தலவிருட்சமாக கதலி என்று அழைக்கப்படும் வாழை மரமும் புஷ்கரணி கதம்ப புஷ்கரணி என்றும் விமானம் உத்தியோக விமானம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இஸ்தலத்துக்கு வந்து இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு எவ்வித தோஷமும் இருந்தாலும் அது நீங்கிவிடும். கல்வியில் மேம்பட இத்தல இறைவனை பிரார்த்திக்கலாம். மற்றும் குழந்தை பேறு கிடைக்க வேண்டும் என்றும் திருமண தடை நீங்க வேண்டும் என்றும் இஸ்தல இறைவனை நாம் பிரார்த்திக்கும் பொழுது இறைவன் அருள் புரிகிறார். மேலும் கார்த்திகை மாதத்தில் தீபத் திருநாளன்று பிச்சாண்டவரும் புருஷோத்தமனும் வீதி உலா காண்கிறார். மேலும்
ஒரு திவ்ய தேசத்தில் நாம் காண்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.